அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்கு நன்றிகளை தேவனுக்கு தெரிவித்துக் கொண்டு கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பாடத்தினுடைய 3வது வகுப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்களை நம்ம ஒரு தடவை மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாற்பயத்துக்குள்ள உள்ள போகலாம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்குற விஷயம், எதுக்காக கேரக்டர் டெவலப்மெண்ட் முதல்ல தேவை, நமக்கு எதுக்காக தேவை அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாடி வைக்கும்போது, முதல் தேவன் மனுஷனுக்கு கொடுத்தது தன்னுடைய கேரக்டரை. முதல் மனுஷன் இழந்து போனதும் தேவன் கொடுத்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே நமக்குள்ள டெவலப் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால, ஏன்னா நம்ம கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் திருப்பி நமக்கு டெவலப் ஆகணும். ஏன்னா கிறிஸ்துடைய சாயல் தான் நம்ம படைக்கப்பட்டோம். அப்படி இருக்கிற மனுஷன் கிறிஸ்துடைய சாயலை போய் ரீச் பண்றதுக்கு அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை நம்ம படித்தோம். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கேரக்டரை மனுஷன் பெற்றுக்கொண்டா அப்படியே இழந்து போனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய ஆவி அவனிடத்துல இருந்து எடுக்கப்பட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோம். தேவனுடைய ஆவி இருந்தா என்ன கிடைக்குங்கிறதையும் பார்த்தோம். தேவனுடைய ஆவி இருந்தா ஆவியின் கனிகள் கிடைக்குன்னு பார்த்தோம். அந்த ஆவியின் கனிகள்ங்கிறது கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த கேரக்டர்ஸ்ல முதன்மையான கேரக்டர் எதுன்னு சொல்லி பார்த்தோமா? இதுதான் முதன்மையான கேரக்டர், அன்பு. ஸோ நம்ம நினைச்சிருக்கிற மாதிரி ஒரு தந்தை தன் மகன் மீது வைக்கும் அன்போ, அல்லது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு மெம்பர் மேல நம்ம வைக்கக்கூடிய அன்போ, ஒரு சாதாரண ஒரு வீட்டில் செல்லமா வளரக்கூடிய ஒரு பிராணியின் மேல் வைக்கக்கூடிய அன்பை பத்தி நமக்கு பேசுறதுக்கு வரல. ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தேவனுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டிய அன்பை பத்தி நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதனால இந்த அன்பை பத்தி கொஞ்சம் நம்ம அதிகமா உள்ள போய் படிக்கிறப்ப பல விஷயங்கள் நமக்கு வெளியே வருது. அந்த பல விஷயங்கள் முதல் இன்ஃபர்மேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் ஒருத்தருக்குள்ள தானா வராது. இந்த கேரக்டர்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள தானா வராது. இந்த கேரக்டர்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள கண்டிப்பா வந்தே ஆகணும். அப்பதான் கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பமாகணும். அப்ப வரவே வராது அப்படின்னா அதை எப்படி கொண்டு வரணும்னா, அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரும். ஒரு பொருளை உற்பத்தி செய்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் போது அது என்ன குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷனுடைய குவாலிட்டியும் தேவன் எப்படி செக் பண்றாருன்னா, அவனுக்குள்ள இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேரக்டரை வச்சு செக் பண்றாரு. அதுல முதன்மையான கேரக்டர் எதுங்க? அன்புன்னு பார்த்தோம். ஸோ அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு அன்பு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அன்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். அந்த மாறுபடக்கூடிய விஷயத்துல நம்ம சேச்சுரேஷன் முழுமை என்னைக்கு அடையணுமோ அன்னைக்கு தான் கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம மாறணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஸோ இதுக்காக நம்ம எடுத்த சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்பை பத்தி அப்போஸ்தலனாய் பவுல் சொல்வதற்காக கொடுத்த ஒரு சாப்டர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். ஸோ முதல் பாயிண்ட், ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்னா, அதை வாயின் வார்த்தைகளையோ ஆக்ஷன்லயோ காண்பிக்க முடியாது. எப்படி காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பு இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு வேணா கண்டுபிடிக்கும். அதை வச்சுட்டு அன்பு எப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ முதல் விஷயம், அன்பு எப்படி இருக்கும்? நீடிய சாந்தம். இதுக்கு விளக்கம் பார்த்தோமா? நீடிய சாந்தம் என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரம், எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணா, எவ்வளவு இழுத்தா, எவ்வளவு நேரம் கழிச்சு கோபம் இருக்கும், எவ்வளவு நேரம் கழிச்சு காயப்படுறோம் அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்தோமா? எவ்வளவு சீக்கிரமா நான் கோவப்படுறேன், எவ்வளவு சீக்கிரமா நான் காயப்படுறேன், புண்படுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை சுத்தி சூழ்நிலைகள் நடக்கும்போது அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவுல நம்மளை கோபமூற்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது, கோபமூற்ற மாதிரி சூழ்நிலைகள் வர்றது எல்லாமே நம்முடைய கோபத்தை தூண்டுவதற்காக அல்ல, நம்முடைய கேரக்டரை டெவலப் பண்ணுவதற்காக. ஞாபகம் வச்சுக்கணும். கோபம் வர மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை கோபப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய கேரக்டரை டெவலப் பண்றதுக்காக. அப்ப கோபமூற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி கேரக்டர் டெவலப் ஆகும்? கோபப்படாம இருந்தா டெவலப் ஆகும். சரி, நம்ம 1 அட்டெம்ப்ட், 2 அட்டெம்ப்ட், 3 அட்டெம்ப்ட், சில பேர் 4வது அட்டெம்ப்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க கோபப்படாம. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 5வது அட்டெம்ப்ட்ல ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? தண்ணி அறியாமலே கோபம் வந்துடும். ஸோ 5வது அட்டெம்ப்ட்ல கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்முடைய கெப்பாசிட்டி அர்த்தம். ஒரு சிலருக்கு 2வது அட்டெம்ப்ட்லேயே கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொருத்தருடைய தன்மை அப்படிங்கிறது அன்பை நிர்ணயிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். எவ்வளவு தூரம் நான் கோபப்படாம இருக்கிறேன், எவ்வளவு தூரம் காயப்படாம இருக்கிறேங்கிறத பொறுத்து என்னுடைய அன்புடைய குவாலிட்டி அமையுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அன்பு என்ன உள்ளது? தயவு உள்ளது. ஸோ தயவு உள்ளது என்ன அர்த்தம்? யாராவது ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்கிறப்ப, யாராவது ஒரு 5,000 ரூபாய் கடன் கேட்கிறப்ப நம்ம பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் அன்பு. கரெக்டா? யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டா அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேரு அன்பு. அதெல்லாம் அன்பில் சொல்ல வரல, ஆனா அந்த அன்பை பத்தி நம்ம பேசுறது. தயவு செஞ்சு யாரும் அதை தப்பா எடை போட்டுக்க வேண்டாம். நான் என்னுடைய சகோதரனோட அன்பா இருக்கேன், காரணம் கேட்டா அவரோட தான் எப்பவுமே போயிட்டு இருக்கேன். நான் என்னுடைய சகோதரனோட ரொம்ப பாசமா இருக்கேன், ஏன்னு கேட்டா அவர் சொல்றபடிதான் நான் கேட்டேன். அப்படி அல்ல. இங்க வரக்கூடிய பாயிண்ட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது தேவனும் கிறிஸ்துவும் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. சோ அந்த அன்பு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி இருப்போம்? நம்ம
தயவுள்ளவர்களாக இருக்கும் சொல்லுவாங்க. கைண்ட்னஸ். சோ அந்த கைண்ட்னஸ்க்கு என்ன விளக்கம் பார்த்தோம் நம்ம? நம்முடைய எதிரி, நமக்கு எதிரி இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்மளை பகைச்ச ஒருத்தர், நமக்கு துரோகம் பண்ண ஒருத்தர் நம்ம கிட்டயே வந்து அடிபடக்கூடிய, அதாவது காயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம கிட்ட மாட்டும் போது, கரெக்டா சொல்ல போனா மாட்டும் போது மற்றவர்களா இருந்தா எப்படா சான்ஸ் கிடைக்கும் பார்த்து அவங்கள பழி தீர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வரக்கூடிய ஒருத்தரை மாற்றவங்களை திருத்தணும் அப்படிங்கறதா தயவு. சோ எப்படி எதிரி திருத்துவதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதிகபட்ச அன்பை என்ன அர்த்தம்? அவனை மன்னிச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல காரியங்களை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனும் திருத்திடுவான். அவன் திருந்தும் போது நம்முடைய கேரக்டர் சேர்த்து என்ன இருக்குங்க டெவலப் ஆகும். எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அன்புடைய குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் அன்பு. இந்த விஷயம் எத்தனை விஷயத்துல இருக்குன்னா 3 இடத்துல இருக்கணும். நம்முடைய வார்த்தைகளையும் இந்த இரக்கம் இருக்கணும், நம்முடைய பார்வையிலையும் இரக்கம் இருக்கணும், நம்முடைய செயல்கள். இது 3 இருந்தா தான் கைண்ட்னஸ் அர்த்தம். ஏதோ ஒண்ணு வச்சுட்டு மத்ததுல துரோகம் பண்றதுங்கிறது அன்புடைய குவாலிட்டி அல்ல. அடுத்த அன்புக்கு என்ன இல்ல? பொறாமை. சோ வாட் இஸ் பொறாமை? என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க கண்ணன் பாரு. இந்த மாதிரி சட்டை என்கிட்ட இல்ல, அவர் எப்படி போட்டு வர அப்படின்னு சொல்லி பண்றது பொறாமையா? இந்த அளவுக்கு நம்முடைய அன்பு சகோதரன் ஊழியம் செய்யற அந்த அளவுக்கு நானும் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது பொறாமையா? இதெல்லாம் பொறாமை இல்ல. இதெல்லாம் மனுஷனுக்கு சாதாரணமா உள்ள இருந்து வரக்கூடிய கேரக்டர். இத பீட் பண்ற கேரக்டர் தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கும். சோ என்ன கேரக்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் சூழலை நம்முடைய உடன் சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் இல்ல, உடன் வேலை செய்யும் சகோதரன் நம்மோடு தேவனால் நம்மோடு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கொடுக்கறத விட நம்முடைய சகோதரன் கொடுக்கிற பலி தேவனால் அதிகமாக அங்கீகரிக்கப்படும் போது என்ன பண்ணும்? அதை பார்த்து நாம் குறை கூறாமல், காயப்படாமல், கோபப்படாமல் அவருடைய வளர்ச்சிக்காக பாடுகிறோம். என்ன பாயிண்ட்? நாம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதே வேலை செய்யறதுக்கு தேவன் வேறொருத்தரை ஏற்படுத்தும் போது என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்துல நீ புடுங்க வேண்டும், அல்லது நான் சபைக்கு வருவதை நிறுத்த வேண்டும். அது என்ன கேரக்டர்? என்ன பண்ணணும்னா குறை கூறாமல், காயப்படாமல், கோபப்படாமல் அவரோட சேர்ந்து அவருடைய கையை பிடிச்சு உறுதிப்படுத்தி நீங்க பண்ணுங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் இந்த அன்பில் நிறைந்தவர்கள். சோ இப்படித்தான் அன்பு நமக்கு என்ன ஆகும்? ப்ரொடியூசர். அப்ப பாருங்க நம்முடைய அன்பு சோர் ராஜா அவர்களுக்கு அன்பு ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணும் சொல்லுங்க பாருங்க. கீபோர்டு போட்டார். அவருக்கு அன்பு அதிகமா ப்ரொடியூசருக்கு தேவன் என்ன பண்ணிருப்பார்? இன்னொருத்தர் கீபோர்டு வாசிக்க வரணும். சொல்றது புரிஞ்சவங்களுக்கு? இன்னொருத்தர் கீபோர்டு வாசிக்க வரப்ப இப்ப அன்பு சோர் என்ன புரிஞ்சுக்கணும்? வந்துட்டானா நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சா அங்க முடிச்சது. உங்களுக்கு கூட ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரும் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கும்போது என்ன கண்ணன் மாதிரி வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் முடிச்சது. 2 பேருமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓ தேவன் ஒரு சகோதரனை உற்சாகப்படுத்துறதுக்கு அவரை மாதிரி வேலை செய்யற என்ன ஏற்படுத்திருக்காரு நினைச்சிட்டு அவருடைய கையை பிடிச்சு அவரை தூக்கி விட்டு அவரை வழி நடத்தி அவரை சக்சஸ் பண்ண வைக்கிறது தான் ரியல் அன்பு. அப்ப அவருக்குள்ள இந்த அன்பு ப்ரொடியூஸ் ஆகும்னா கட்டாயமா அவர் கூட வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வரணும். அதை பார்த்து அவர் பொறாமப்படாம அந்த சகோதரி வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். அடுத்தது மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை எழுதி வச்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு போய் டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்பு கிடையாது. எது அன்புன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒருத்தர் வளரும் போது கூட குறை கூறாமல், காயப்படாமல், கோபப்படாமல், மற்றவர்களையும் காயப்படுத்தாமல் அவங்க வளர்ச்சிக்காக பாடுபடுவதே அன்புக்கு என்ன இல்ல பொறாமை. அப்ப பாருங்க முதல் பாயிண்ட் அன்பு எப்படி இருக்கும்? நீடிய சார்ந்த. சோ நமக்கு நீடிய சார்ந்த மாதிரி தான் நம்ம என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அன்பு தயவு உள்ளது. நமக்கு அந்த இரக்க குணம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பொறாமை இல்லாம இருந்தா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம கிட்ட அன்பு இல்ல, நம்ம கிட்ட அன்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் அன்பு தன்னை என்ன பண்ணாது? ஒரு காலம் அன்பு என்ன பண்ணாது? புகழாது. அந்த வார்த்தையுடைய ஆங்கில வார்த்தை எடுத்து டிக்ஷனரியில போய் தமிழ் வார்த்தை எடுத்தா சரியான வார்த்தைன்னா தம்பட்டம் அடிக்காது. போன வாரம் உதாரணம் சொல்லலையா, நான் செய்த ஒரு பொருளை நான் செய்தேன் என்று தெரியாம எல்லாரும் வேற ஒரு சகோதரனை பாராட்டும் போது தம்பட்டம் அடிக்கூடாது. என்ன சொல்லி நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? தம்பட்டம் அடிக்கூடாது. அதுக்கு 3 பாயிண்ட் பார்த்தோம். மற்றவருடைய பார்வைக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம ஊழியம் செய்யணும். யாருக்கு? தேவனுக்கு. தேவன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஊழியம் செய்யணும். மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது.
அதே சமயம் ஊழியம் செய்யும் போது தன்னைத்தானே புகழாமல், எல்லாம் உதாரணம் பார்த்தோம். தன்னைத்தானே புகழாமல் இருப்பது. தன்னைத்தானே புகழாமல் இருக்கிறது என்ன மீனிங் நம்ம பார்த்தோம்னா, யோபு எடுத்தோம் கேரக்டர். யோபு வந்து தன்னைத்தானே புகழல, ஆனா தேவனை குத்தம் சொன்னார். சோ தேவனை குத்தம் சொல்லும் போது இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? நான் மீறுதல் இல்லாத சுத்தன். அப்படி என்ன அர்த்தம்? நான் நல்லவன் அர்த்தம். நான் நல்லவன் நானே சொல்லிட்டு அதுக்கு என்ன பேரு? தன்னைத்தான் புகழ்றது. இந்த விஷயம் நமக்குள்ள வரக்கூடாது. கடைசி பாயிண்ட், மற்றவர்கள் தன்னை புகழாமல் இருப்பதுக்கு ஒர்க் பண்றது. இப்ப நான் இருக்கேன்னா நீங்க எல்லாரும் என்னை புகழ்ந்துட கூடாதுங்கிறதுக்காக வேலை செய்யும். இதுக்கு எந்த உதாரணம் போன வாரம் பார்க்காம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவீங்களான்னு கேட்டு அனுப்பிச்சுட்டேன். நீங்க என்ன சொல்லி போனீங்கன்னா கிட்ட, நீங்க பாருங்க பதர் வந்தவொடனே எப்படி நாங்க ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனோம். ரைட் ஆர் ராங்? போய் சொன்னா டோட்டல் அனுபவம் உண்மையா இல்லையா? உண்மை. ஆனா இந்த கேரக்டரை நம்ம போன வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கிறோம். எப்பதான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம்? இப்ப கேரக்டர் எப்படி டெவலப் ஆகும்? உண்மையை சொல்ல போனா இதை உணர்ந்தவர்கள் கோவப்படுற மாதிரி சூழ்நிலை வரும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஐயோ கோவப்பட்டா நமக்கு என்ன இல்லை, அன்பு இல்லைங்கிற சூழ்நிலை நினைச்சிட்டு இருக்கணும். அதான் கரெக்ட். சரிங்களா? சோ மூன்றாவது பாயிண்ட், தனக்கு புகழ்ச்சி வந்துருமோன்னு சொல்லி தனக்கு தேவனுடைய வேலையை செய்யறப்ப, மற்ற வேலை செய்யறப்ப இல்லை நான் சொல்றது, தேவனுடைய வேலையை செய்யறப்ப தன்னை யாராவது புகழ்ந்து பேசிட்டா என்ன பண்றதுக்காக அந்த புகழ்ச்சி தனக்கு வராம இருக்கிறதுக்காக வேலை செஞ்சவங்க பைபிள் இருந்து கேரக்டர் எடுத்துவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க பைபிள் எடுத்தாலும் சரி, கோயம்புத்தூர் எடுத்தாலும் சரி, எத்தனை பேர் மேலே அந்த கேரக்டரை பார்த்து வந்தீங்க? பார்த்து வந்தீங்க. சரி, பார்த்துட்டு வந்தவங்க உங்க ஐடியா சொல்லுங்க. மற்றவங்க யோசிச்சு சொல்ல முடியாது சொல்லுங்க, தப்பே இல்லை. விஷயம் கிளியர் தான் உங்களுக்கு. தம்மட்டம் அடிக்கூடாது. தம்மட்டம் அடிக்கிறது என்ன அர்த்தம்? நான் செய்யறது நானே போய் சொல்றது மட்டும் தம்மட்டம் அடிக்கிறது இல்லை. ஒருவேளை என்ன யாரோ ஒருத்தர் புகழ வந்துட்டாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. கரெக்ட், நமக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தன்னை புகழ ஒருத்தர் வரும்போது அந்த புகழ்ச்சியை அவாய்ட் பண்ணது யார்? பவுலும் பேதுரும், பவுலும் பர்னபாவும். என்ன நடந்துச்சு? ரெண்டு பேர் ஒரு ஊருக்கு போனாங்க. ரெண்டு பேர் ஒரு ஊருக்கு போய் சப்ஜெக்ட் எடுக்க போனாங்க. சப்ஜெக்ட் எடுக்க போனாங்களா? நம்மளாம் திடீர்னு போய் ஒரு ஊர்ல பப்ளிக் மீட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்தா கட்டாயமா சப்ஜெக்ட் எடுத்து இறங்குறப்ப, சப்ஜெக்ட் எடுத்து சிலவங்களுக்கு தெரியும், கட்டாயமா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்து கீழே இருக்கிறப்ப ஒரு 10 பேர் வருவாங்க அங்க இருந்து. அந்த 10 பேர் யாரு தெரியுமா? யோசிக்கிறாங்களா? அந்த 10 பேர் ஏன் தெரியுமா வராங்க? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை அப்படின்னு சொல்றப்ப அந்த சப்ஜெக்ட் பேசக்கூடிய சகோதரன் இப்ப என்ன பண்ணணும்? அவங்க வந்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு, பாருங்க என்ன நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் செய்யுது. நான் கேட்கறது நடக்கிறதுக்கு முன்னாடி செய்யும். என்னை யாரும் புகழக்கூடாது. எப்படி எப்படி ஒர்க் அவுட் பண்றது? அப்படியே போய் மீட்டிங் முடிஞ்சு டிரைவர் ஒரே ஓட்டம். சூப்பர் ஐடியா இருக்குது. என்ன பண்றது? அப்போஸ்தலன் பவுலும் பர்னபாவும் செஞ்ச காரியம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இந்த கேள்விக்கு மறுபடியும் வரலாம். சரிங்களா? வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, ரெண்டு பேருமே யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க? பிரசங்கம் பண்ணிருக்காங்க. அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க, இந்த சப்ஜெக்டுடைய ஆழம் எப்படி இருக்கும். அதாவது பவுலும் பர்னபாவும் பேசின சப்ஜெக்டுடைய ஆழம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்ல இயேசு கிறிஸ்து விசுவாசிகளா மாறணும் ஜனங்கள். அப்ப அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது நம்மளால. யோசிச்சு பார்க்கலாம், அந்த சப்ஜெக்ட் அப்படித்தான் இருந்திருக்கும். கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டஃபான சப்ஜெக்ட ரெண்டு பேர் கொடுத்த உடனே ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள பிரைஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல, அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்கள பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமா நமக்கு தெரியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறப்ப இம்மீடியட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஜனங்க. ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்கு என்ன கட்ட ஆரம்பிச்சிருவாங்க? கோயில் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கோயில் கட்டினா மட்டும் பத்தாது, கோயிலுக்கு என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும், அதுக்கு ஆசாரி ஓடணும், எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. யார் செஞ்சதுன்னா இந்த புறஜாதிகள். சோ இந்த புறஜாதிகள் பண்ண மிஸ்டேக் என்ன கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தாங்கள் செய்யக்கூடிய நன்றிக்கடன் செஞ்சுட்டாங்க. அங்க பண்ண மிஸ்டேக் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, 14ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்திலே இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று. எதை பார்த்து இப்படி கண்டுபிடிச்சாங்க?
நல்லா கவனிங்க. எந்த பாயிண்ட வச்சு ஜனங்க பேசிட்டு இருக்கிறது தேவதூதன் நினைச்சாங்க? சப்பானி பண்ண மாட்டாங்க. அந்த சம்பவம் இங்க இல்ல. ஏதோ நினைச்சிருப்பாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் அவ்வளவுதான். அப்படின்னா அவங்க பேசுற வார்த்தைகள் ஜனங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. அதான் பிரச்சனை. பிடிச்சிச்சா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, வாசிக்க 12ஆம் வசனம். தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபிட்டர் என்றும். பர்னபாவை என்ன கூப்பிடுறாங்க? ஜூபிட்டர். ஜூபிட்டர்னா கோள்கள். ஏன்னா அன்னைக்கு ரோமர்கள் வணங்கிட்டு இருந்த அந்த கடவுள்கள் தான். சோ அவங்க கடவுளுக்கு பவுலை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆளை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது, பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடியால் அவனை மெர்க்குரி என்றும் அவர் மெர்க்குரி என்னைட்டாருங்க? ஜூபிட்டர் ஆயிட்டாங்க. அடுத்தது 13ஆம் வசனம். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபிட்டருடைய கோவில் பூஜாசாலி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தார். சோ ஜனங்களுக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா, ஒருவேளை நம்ம இப்படி செஞ்சா அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் நம்ம என்ன பண்ணுவாங்க? பயங்கரமா பாராட்டுவாங்க. அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருந்துக்கலாம், மேபி இருந்துக்கலாம். அந்த எண்ணத்துல அவங்க செஞ்சுட்டாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே இம்மீடியட்டா பவுலும் பர்னபாவும் என்ன செய்யறாங்க? சோ அவங்க ஒண்ணு பண்ணல, வழக்கமான எதிர்பார்த்த விஷயம் தான். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட, அவங்க இல்ல, அதை கேட்டபோது 14ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? சோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம செய்யற வேலையும் நம்முடைய பிரசங்கத்தையும் பார்த்து யாராவது ஒருத்தர் பாராட்டினா நாம் உடனடியாக என்ன பண்ணிக்க வேண்டும்? சட்டையை கிழித்துக் கொள்ள வேண்டும். சூப்பர். சட்டையை கிழிச்சு முடியாது. அதுதான் அப்பவே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த இடத்துல ஜனங்க இப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல ஜனங்க அப்படி பண்ணுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த விஷயமே நமக்கு வரக்கூடாது. என்ன பண்ணணும்? சிம்பிள். சப்ஜெக்ட்லயே சொல்லிடுவோம். என்னன்னு தயவு செஞ்சு யாரும் இதை நான் பேசுறது என்ன பண்ணிக்காதீங்க. யார் பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா, அதை மீறி ஒருத்தர் வந்து கேட்டா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் தெரியுங்களா? சப்ஜெக்ட நீங்க சரியா கவனிக்கல. ஏன் கவனிக்கல? நான் கிளியரா சொன்னேன். இந்த சத்தியத்தை யார் பேசல? நான் பேசல. யார் பேசிட்டு இருக்கிறது? சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. பக்குவம் என்னைக்கு நமக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா இந்த சூழ்நிலை நம்ம தப்பிச்சிடலாம். அதுதான் சப்ஜெக்ட் பேசுற சகோதரனுடைய அன்பு. ரைட்? சப்ஜெக்ட் பேசி முடிச்சு ஒவ்வொருத்தருக்கே போய் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? யாராவது நம்ம கிட்ட வந்து சப்ஜெக்ட் எப்படி சொல்லி கேட்டா இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? சப்ஜெக்ட் பேசுவோம். சூப்பர் பாயிண்ட். ஏன் தெரியுமா? இதுக்காக போய் நீங்க சப்ஜெக்ட் பேசுங்க. உங்களை பேச வச்சது யாரு? தேவன். அப்படிங்கிற ஒரு காலம் மறந்து விட கூடாது. நீங்க ஏன் ஜனங்களுக்கு இந்த பழக்கம் வச்சு அவங்க அப்படியே பழகி போச்சு. புதுசா சத்தியத்துக்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு கூட என்ன ஆயிடுச்சு? பேசுறவங்களை பார்த்து பார்த்து பழகி போச்சு. நம்ம அந்த கல்ச்சர்ல இருந்து விடுபட்டுட்டு நம்ம இந்த கல்ச்சருக்கு வரப்ப, இந்த கல்ச்சர் அன்பு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இதை நாம் இங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. பஸ் 15ஆம் வசனம். மனுஷரே, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று. அருமையான பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை பண்ணது யாரு? இந்த பிரசங்கத்தை பண்ணது யாருன்னு கேட்டேன். என்ன பிரசங்கம்? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இப்ப ஜனங்க பவுல புடிச்சு போயிருச்சுன்னா இதை கேட்டு கீழ்படுத்திக்கணும்ல. எதை கேட்டு கீழ்படுத்திக்கலாம்? வாசிங்க 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலி இடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது. என்ன பண்ண முடியல? ஒரே காலம் நிக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு கோயில் கட்டித்தான் தீர்வு. நம்மளே பாருங்க பேச்சு வழக்கில் என்னதான் சொல்றோம்? இவர் எல்லாம் இவர் செய்யற நல்ல காரியத்தில் இவர் என்ன பண்ணணும்? அதான் அவங்க பண்ண. சோ இப்ப பவுல் பண்ண பிரசங்கத்துடைய கான்செப்ட் உள்ள போயிருந்து அவர் சொன்னது கேட்கணும்ல. எது உள்ள போயிருக்குன்னா பவுல் உள்ள போயிருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய சத்தியத்துல எந்த சகோதரனும் நம்முடைய மனசுக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எது மட்டும் தான் உள்ள போகணும்? அவர் பேசக்கூடிய சத்தியங்கள் தான். அதை நாமளும் தவறுதலா யாருமே நம்முடைய வாயில உச்சரித்து விட கூடாது.
இந்த மென்டாலிட்டி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது உண்மைனா, அதே பவுலோட போய் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் உட்கார போற நமக்கும் கட்டாயம் இந்த குவாலிட்டி இருக்க வேண்டும். சோ பவுல் என்ன சொல்றாரு பாருங்க இதை பத்தி. 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 5 6ஆம் வசனங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. எதை சொல்லவில்லை? அது என்ன இச்சகமான வசனம்? உங்களுக்கு பிடிக்கிற வசனம் பாரு, அவங்களுக்கு பிடிக்கிற வசனம் இதெல்லாம் என்ன பண்ணல பேசல. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. இங்க வந்து ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணல, நடிக்கவும் இல்லை. தேவனே சாட்சி. அதுக்கு யார் சாட்சி? தேவனே சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது, உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷனால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. மனுஷனால் வரக்கூடிய மகிமை என்ன பண்ணல, தேடவே இல்லை. நம்ம கூட அப்படித்தான். இது வந்து சப்ஜெக்ட் பேசுற சகோதரர்களுக்கு உதாரணம் எடுத்ததுனால எல்லாரும் அப்படி நினைச்சு வேண்டாம். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் மற்றவர்களால் புகழப்படும் போது அந்த புகழ்ச்சி நமக்கு வந்துடாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம செய்யற வேலையை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம செய்யற வேலைக்கு யார் சாட்சி? தேவனே சாட்சிங்கிறத அருமையா அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சோ இந்த மாதிரி அப்போஸ்தலர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கேரக்டர், ஒரு சப்ஜெக்ட் பேசுற சகோதரனா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஊழியம் செய்யக்கூடிய சகோதரியா இருந்தாலும் சரி, இவங்க உதாரணத்தை பார்க்க பார்க்க தங்களுடைய எண்ணங்கள் இருந்து கீழே வந்து தேவனுடைய கேரக்டர் அவங்க கிட்ட மேல வர்றதுதான் ரியல் லவ்வே தவிர மற்ற விஷயங்கள் அல்ல. சரிங்களா? இப்ப நான் क्वेश्चन கேக்குறேன், உங்களுக்கு யார் பிடிக்கும்? சந்தேகம் பாருங்க, தேவனதான் தப்பான விஷயம் பண்ணுது. யார் பிடிக்கும்? தேவனதான். கரெக்டா? 3 வாரத்துக்கு முன்னாடி கேட்டப்போ ஒரு பதில் வந்துச்சு. அந்த பதில் ஒரு காலம் யார் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. சரி, அது என்ன பதில்கள் அப்புறமா கேட்டுக்கணும். வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி இருந்திருந்தேன்னா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. முடிச்சிட்டேன். நான் இந்த குவாலிட்டிக்கு அருகதே இல்லை. அப்ப இந்த குவாலிட்டி எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு நடந்தா மட்டும்தான் வருமே தவிர, இந்த கான்செப்ட புரியாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கமும், ஒவ்வொரு ஊழியமும், ஒவ்வொரு காரியமும் கட்டாயமா அது செய்யறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அது ஒருவேளை தேவனுக்கு பிரயோஜனம் இருந்தா அது தேவனுக்கு போய் சேரும். சரிங்களா? சோ நாம் இந்த கேரக்டர் நினைச்சிருக்கோம்னா இப்ப நமக்கு தேவை 3வது பாயிண்ட், எந்த காரணம் கொண்டும் என்னை யாரும் புகழ. சரி, என்னை யாரும் புகழக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்த ஒருத்தர், கண்ணும் கருத்துமா இருந்த இன்னொரு எக்ஸாம்பிள் பைபிள், கண்ணும் கருத்துமா இருந்தவர் என்ன பண்ணார்னா, எந்த காரணத்து கொண்டும் என்னை அவர் புகழ்ந்துடக்கூடாது, பேசுறப்ப கேட்கிறவர் என்னை புகழ்ந்துடக்கூடாதுக்காக அவர் ஒரு டாக்டிஸ் யூஸ் பண்றாரு. அந்த டாக்டிஸ சத்தியம் பேசுறவங்களும் சரி, ஊழியம் செய்யறவங்களும் சரி யூஸ் பண்ணுவோம். எங்க தெரியுமா? முதல் உலக பேரரசு என்னங்க? முதல் உலக பேரரசு, முதல் உலக பேரரசு பாபிலோன். சோ பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சார். அவருக்கு என்ன வந்துச்சு? எடுத்த உடனே இங்க முதல்ல கனவு வந்துச்சு. அதை முடிக்கல இருங்க, வேண்டுமைக்கு அப்புறமா என்ன வந்துச்சு? கனவு வந்துச்சு. அந்த கனவுக்கு யாருமே அர்த்தம் சொல்ல முடியல. அர்த்தம் சொல்றதுக்கு யாரு தான்? தானியேல். அர்த்தம் சொல்லட்டுமான்னு கேக்குறப்ப தானியேலுக்கு அந்த கனவு என்னன்னே தெரியாது. சோ நேரம் யார்கிட்ட போய் கேட்டாரு? தேவன்கிட்ட கேட்டார்ல. இப்ப தேவன் தானே யாருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? இப்ப தானியேலுக்கு. இப்ப தானியேல் போய் சொல்றப்ப நேபுகாத்நேச்சார் தானியேல் புகழ்ந்து என்ன பண்றது? புகழ் வர புகழ மாட்டாரா? புகழ்ந்து என்ன பண்றது? அதுக்கு ஒரு டாக்டிஸ். டாக்டிஸ்னா ஒரு அருமையான ஒரு மெத்தட். என்ன பண்ண? கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, கனவை விளக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே முதல் பாயிண்ட் என்ன சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார்னா, இது ஆரம்பிக்கும். நம்ம வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டிருப்பதினாலே, நான் தான் உலகத்திலேயே பெரிய ஞானவான்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இல்ல,
அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இப்ப என்ன விஷயத்தை தானியேல் நேபுகாத்நேசருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு, என்ன இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு? நான் சொல்ல யார் சொன்ன எனக்கு அப்படியே நான் யாரு ஒரு போஸ்ட் மாஸ்டர் இல்ல போஸ்ட் மேன், கரெக்டா? இப்ப நேபுகாத்நேசர் தானியேல் எப்படி தான் பாப்பாரு? போஸ்ட்மேன், கரெக்டான? ஒருவேளை இந்த விஷயத்தை கடைசியா சொல்லிக்கலாம்னு சொல்லி தானியேல் முதல்ல கனவெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா முதல் எடுத்த உடனே நேபுகாத்நேசர் யாரை புகழ்ந்துருப்பாரு? அப்ப தானியேல் எதை அவாய்ட் பண்றாரு? கண்ணை கூடாது. ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இனிமேல் எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், அட்லீஸ்ட் யார் இல்லாட்டி சரி மனசுக்குள்ள, தேவனே இது நீங்க எனக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். என்ன சொல்லி பண்ணோம்? நல்லா சொல்லுங்க, இது நீங்க எனக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வருமா கேட்டுமே? ஆனா நேபுகாத்நேசருக்கு வந்துச்சு. எப்படி வச்சுன்னா முதல் எடுத்தோடனே வழக்கம் போல புகழ்ந்துட்டார். யார? தேவனையா? வாசிங்க. ரோமர் 16:17-18 ஓகே, ஏதோ ஸ்லைட் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல வாசிங்க. அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பண்றேன்? புத்தி சொல்றேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், ஒரு புகழ்ச்சியை நாடக்கூடிய சகோதரனோ சகோதரியோ தேவனுக்கு என்ன பண்ணல? ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, எதுக்கு செஞ்சிருக்காங்க? தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடு இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்கள். கபடு இல்லாதவருடைய இருதயம் என்ன பண்றாங்க? அவங்க வஞ்சிக்கிறாங்க. அப்ப இனிமேல் நம்ம கூட தெரிஞ்சோ தெரியாமல கூட யார்கிட்டயும் போய் பிரதர் எப்படி இருந்துச்சு, அது பேச்சா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆக்ஷனா இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, எதையும் போய் யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் என்ன பண்ணிடுறாரு? அப்படி கேட்டா நம்ம கிட்ட என்ன இல்லை? கேட்ட மனசு இப்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் கேட்ட மனசுக்கு இந்த சத்தியம் தான் இப்ப ஆறுதல். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வாயை திறந்து தைரியம் என்ன பண்ணலாம்? பதில் சொல்லணும். அன்பான சகோதரர்களே, ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிற பாருங்க. அன்பான அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம படிக்க போறது அன்பு தான். அந்த அன்பு நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்ப ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தேவன் எதிர்பார்க்கிற அன்பு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அவங்க செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் கேட்டீங்கன்னா, தானே போய் யார்கிட்டையும் பெருமை பேசவும் கூடாது. பெருமை பேசுற சூழ்நிலை அவாய்ட் பண்ணும். பெருமை பேச ஒருத்தர் வரும்போது அதை எப்படி நம்மளை விட்டு எடுக்கிறதுங்கிறத முயற்சி செஞ்சு படிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிறது தான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு. நெகட்டிவ் பாயிண்ட் பண்ணலாம் இந்த அன்பை பத்தி. இந்த பாயிண்ட், அதாவது தனக்கு ஒரு புகழ்ச்சி வந்துருமோன்னு தெரிஞ்சு தானே அதை அவாய்ட் பண்றதுக்கு இப்ப 2 கேரக்டர் பார்த்தோம். ஒன்னு பாத்தீங்கன்னா பவுல் பர்னபா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தானியேல். அதே மாதிரி தனக்கு பேர் வரணுன்ட்டு வேலை செஞ்சவங்க இருக்காரு, சில பேர் பைபிள்ல இருக்காரு. அவங்க நிலைமை இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? ரைட். சோ இப்ப நான் எடுக்க போற உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு தேவன் முதல்ல புரிய வச்சதுன்னா, ஆள் பலம் பெருசு இல்லை. என்ன பலம் பெருசு இல்லை? ஆள் பலம் பெருசு. யாரை பத்தி பேசிட்டு? கிதியோன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. போருக்கு ஆட்கள் கூட்டிட்டு போறப்ப என்ன தேவன் ப்ரூவ் பண்ணாரு? இவ்வளவு பேரை கூட்டிட்டு எங்க வரேன்னு கேட்டாரு. ஆண்டவர் இந்த ஸ்ட்ரென்த்தே கம்மி அப்படிங்கிறப்ப தேவன் சொன்னாரு, கட் பண்ணி கேர 300 பேரை கூட்டிட்டு போய் ஜெயிச்சிட்டாரு. அது வேற விஷயம். அப்ப ஜெயிச்சப்ப கிதியோனுக்கு என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஆட்கள் பெருசு இல்லை, யார் தான் பெருசு? தேவன் தான் பெருசு. அவருக்கு ஒரு பையன் பிறந்தார். முறையா பிறந்த பையன் இல்லை, மறுமனையாட்டிக்கு பிறந்த பையன். கிதியோனுடைய பையன் தெரியுமே, ஒரு பேர் நமக்கு. நியாயாதிபதிகள் குவிஸ் ப்ரோகிராம்ல வைக்கிறப்ப டக்கு படிச்சுட்டு வந்தோம். கொஞ்சம் நாள் ஆகிறப்ப மறந்துருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா அபிமெலேக். சோ இந்த கேரக்டர் தன்னை எப்படி உயர்த்துது, தன்னை உயர்த்துகிறவன தேவன் எப்படி தாழ்த்துவாருங்கிறத இந்த கேரக்டர் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அபிமெலேக். வாசிங்க நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 30 31ஆம் வசனங்கள். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை.
அடுத்து நெக்ஸ்ட். அவனுடைய கர்ப்ப பிறப்பான குமாரன் 70 பேர். சோ கிதியோனுக்கு கர்ப்ப பிறப்பான பிள்ளைகள் எத்தனை பேருங்க? 70 பேர். அடுத்தது சீகேமில் இருந்த அவனுடைய மருமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டாள். சோ நமக்கு சரித்திரத்தை அதிகமா போய் பார்க்க இப்ப டைம் இல்ல, சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த அபிமெலேக்கு தன்னைத்தானே உயர்த்திக்கணும், கிதியோனுடைய பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு கிதியோனுக்கு பிறந்த 70 பசங்க என்ன பண்ணாரு? அடிச்சு கொடுத்தாரு. கொண்டாரா? இப்ப இவர் என்ன ஆகணும்? ராஜா ஆகணும். ராஜா ஆகிறதுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. அப்படி சப்போர்ட் இல்லாதப்ப, தான் ரொம்ப கீழே இருக்கிறப்ப தன்னை மேல கொண்டு போறதுக்கு முதல் அபிமெலேக்கு செய்யக்கூடிய காரியம் என்னன்னா வாசிங்க. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலில் இருந்த 70 வெள்ளிக்காசை எடுத்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? அபிமெலேக்கு கொடுத்தாங்க. எதுக்கு? பொறிகள்ல வாங்கிக்கிறதுக்கு. எதுக்கு கொடுத்தாங்க பாருங்க. அந்த பைபிள் சொல்ற வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க, படிச்சு பாருங்க. அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் என்னதான்? காசு கிடைச்ச உடனே அபிமெலேக்கு தன்னை உயர்த்துவதற்கு, ஏன்னா அவரே தான் உயர்த்தணும். சோ அவர் யாருமே உயர்த்த மாட்டாங்க. இப்ப அவர் என்ன பண்ணது? உயர்த்துறதுக்கு ஒரு குரூப்பை ரெடி பண்ணு. அந்த குரூப் ரெடி பண்றது காசு கிடைச்சாச்சு. நேரா போய் கூப்பிடுறாரு. சரி, கூப்பிட்டு இவர் பின்னாடி வந்த ஜனங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஏன் பரிசுத்தவான்கள் ஒருத்தருமே போல? அப்படி கூப்பிட்டா பரிசுத்தவான்கள் என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. யார் தான் போவாங்க? வீணரோட நிக்குது பாருங்க, பின்னாடி வர மாட்டேங்குது. வீணரும் போக்கிரிகளும் காசு கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க? வந்து அவனை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா அவர் என்ன ஆக்கிட்டாங்க? ராஜா ஆக்கிட்டாங்க. வாசிக்கலாம் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே, கர்வாலி மரம் ஆகவே கர்வாலி மரத்தண்டையில் கொண்டு போய் அபிமெலேக்கை ராஜாவாக்கினார். அபிமெலேக்கு என்ன ஆக்கிட்டாங்க? ராஜா. சோ அபிமெலேக்கு ஜனங்களால் ராஜா ஆக்கப்பட்டாரா, தானே ராஜா ஆனாரா? அவர் யார் ராஜா ஆக்கினது? வீணரும் போக்கிரிகளும் என்ன பண்ணாங்கன்னா ராஜா ஆக்கிட்டாங்க. கரெக்டா? இப்ப தேவன் என்ன பண்ணுவார்? அலோவ் பண்ணுவார். அதையா தேவன் அலோவ் பண்ணுவார்? அதையா என்ன பண்ணுவார் தேவன்? இப்ப இந்த பொசிஷனுக்கு இவர் இல்ல சரியில்லை தெரிஞ்ச உடனே இப்ப தேவன் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. ஆபரேஷன் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? தன்னைத்தான் உயர்த்தினா ஆபரேஷன் எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே, அந்த சீகேமின் பெரிய மனுஷர் தான் அபிமெலேக்கு என்ன ஆக்கிட்டாங்க? இப்ப ராஜா ஆக்கிட்டாங்க. இப்ப அந்த ரெண்டு பேருக்கு நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். என்ன ஆவி? என்ன ஆவி? அப்ப தேவனே எந்த ஆவி விடுறாரு? ஏன்? இந்த விஷயம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் அல்ல. சோ பொல்லாப்பின் ஆவியை விட்ட உடனே எருபாகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து, கொடுமை வந்து என்ன பண்ணுது? பலிக்குது. அவருடைய இரத்தப்பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேமின் பெரிய மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்குக்கு இரண்டகம் பண்ணினார். இப்ப சொல்லுங்க என்ன நடந்துச்சு? கரெக்டா சொல்லணும். முதல் அபிமெலேக்கு தன்னைத்தானே உயர்த்துவதற்கு ராஜா ஆகிறதுக்கு கொஞ்சம் பேர் சம்பாதிச்சாரு. சரிங்களா? சம்பாதிச்சவங்களா சேர்ந்து அவர் என்ன ஆக்கிட்டாங்க? ராஜா ஆக்கிட்டாங்க. சோ ராஜா ஆக்கின அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சீகேமின் பெரிய மனுஷன் போட்டு. இப்ப தேவன் அலோவ் பண்ணுவார்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாரு. தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து அக்கிரமம் பண்றாங்களோ அவங்களுக்குள்ளே என்ன பண்றாரு? இப்ப கலகம் உண்டாக்குற ஒரு ஆவியை கொண்டு வரப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாய் யார் ராஜா ஆக்கினாங்களோ அவங்களே ஒரு சூழலை ஏற்படுத்தி அபிமெலேக்கு சாகக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஒத்துக்குவார் அபிமெலேக்கு தான் கீழே விழுகிறத? அவர் தன்னைத்தானே என்ன பண்ணுவாரு? மேல வைக்கிறார். ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அபிமெலேக்கு என்ன நடந்துச்சு? தேவன் அவரை அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். ஆனா எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா இப்படித்தான் முடிஞ்சது. 53ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். எந்திரக்கல்லும் துண்டும். எந்திரக்கல்லின் துண்டையா? ஐயோ, எங்க போடுச்சாமா? அபிமெலேக்கு. யார் போட வச்சது? இந்த பாயிண்ட் கரெக்ட். யார் போட வச்சது?
தேவன் தான் போட வச்சார். போட்டவன் என்னாச்சு? அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகி வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த அபிமலைக்கு இருக்கிற அவன் உடனே தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, யாரு? அபிமலைக்கு வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோட சொன்னான். எவ்வளவு மோசமான கேரக்டர் பாரு. என்ன சொல்றேன்னா, நான் செத்து போனதுக்கு அப்புறம் கேவலம் கேவலம் ஒரு ஸ்திரீ, அது கிரைண்டர் கல் எடுத்து தலைமையில போட்டு என்னை கொண்டுச்சுன்னு சொன்னா இவர் எங்க இருக்க போறாரு? ஆனா இவருக்கு என்னவாமா பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிட்டு தன் வேலைக்காரன் கூப்பிட்டு கத்தி எடுத்து என்ன பண்ணி அப்படி என்ன அர்த்தம்? கத்தி எடுத்து குத்திட்டாலும் குத்துவனே தவிர என்னுடைய பிரஸ்டீஜ் விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், இறங்க மாட்டேன். நம்முடைய பிரஸ்டீஜ் விட்டு நம்ம இறங்கலைன்னா தேவன் இறங்க வைப்பார். எப்ப தெரியுமா? நம்ம மேல அன்பு வச்சிருந்தார். சோ இந்த இடத்துல தேவனே என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, அவருடைய மோசமான ஒரு ஹாபிட்டை வெளியே கொண்டு வந்து பார்த்தாரு. அப்படியே வேலைக்காரன் அவனை என்ன பண்ணாரு? உருவ குத்தினான். அவன் என்ன கேட்ப? இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், அபிமலேக்கை கொன்றது யார்? அடுத்தது தேவன் யாரை வச்சு கொண்டார்? வேலைக்காரன் சொல்ல மாட்டேங்கிறோமே, வேலைக்காரன் தான் பேர் கொண்டா. ஏன் வேலைக்காரன் சொல்ல மாட்டேங்கிறான்? அங்க வேலைக்காரன் ஹைலைட் இல்ல, யார் ஹைலைட்? அந்த அம்மா. அப்ப என்ன நினைச்சு பண்ணாரோ அது நினைக்கல. என்ன நினைச்சு பண்ணா? நான் செத்து போனதுக்கு அப்புறம் ஸ்திரீ என்ன கொலை பண்ணாங்கன்னு யாரும் நினைக்க கூடாது. இப்ப யார் நினைச்சுக்கிறோம்? நம்ம போச்சா? அப்ப என்னென்னைக்கெல்லாம் நம்ம உயர்த்தணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்றோமோ நம்ம அசிங்கப்பட்டு தான் போவோமே தவிர நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட போவது இல்லை இல்லை இல்லை. சோ அப்போஸ்தலர்கள் தன்னைத்தானே தாழ்த்தினாங்க, தேவன் அவர்களை என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, ஒருவேளை நான் மட்டும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதா இருந்திருந்தா என்னுடைய சுய லாபத்துக்காக எத்தனையோ செஞ்சிருப்பேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவால் வரும் நீதியை நான் கற்றுக்கொள்வதற்காக இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன்ட்டு தன் ஊழியத்தை பத்தி அவரே பேசுறாரு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:9. பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல். அப்படி என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தால் வரக்கூடிய சுயநீதி உடையவனா இருந்திருந்தா அதோட கஷ்டமே எனக்கு இல்ல. ஆனா நான் அப்படி இல்லாம கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய். என்ன சொல்றாரு புரிஞ்சா உங்களுக்கு? ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை நீதியை பின்பற்றக்கூடியவனா இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டமே வந்திருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறது ஈஸியா, கிறிஸ்துடைய பிரமாணத்தை பின்பற்றுறது கஷ்டமா? ஆமா. நியாயப்பிரமாணத்தை பத்தி என்ன சொல்றாரு? சுயநீதி. தட் மீன்ஸ் எந்த தப்பு செஞ்சாலும் தப்புக்கு என்ன இருக்குங்க? அறியாம இருக்கு. அப்படி நான் செஞ்சு போயிருந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன், பழைய மாதிரியா இருப்பேன். ஆனா அதெல்லாம் வேண்டான்ட்டு கிறிஸ்துவ விசுவாசிக்கதான் வரக்கூடிய நீதியை நான் கற்றுக்கொள்வதற்காக நான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன். சோ நான் மனுஷனுக்காக செய்ய வரல, யாருக்காக செய்ய வந்திருக்கேன்? தேவனுக்காகவும் இயேசு கிறிஸ்துக்காக செய்ய வந்தேன். சோ தேவனுக்காகவும் இயேசு கிறிஸ்துக்காகவும் வேலை செய்ய வரக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ மற்ற எல்லா விஷயங்களையும் எப்படி பார்க்கணும்? மற்ற எல்லா விஷயத்தையும் எப்படி பார்க்கணும்? சூப்பர். எப்படி பார்க்கணும்? குப்பை. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் பார்த்தார். அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் பார்த்தா குப்பையா? சூப்பரான விஷயங்கள். ஆனா அந்த சூப்பரான விஷயம் அவர் கணக்கு எப்படி தெரியுது? குப்பையா தெரியும். நமக்கு குப்பையெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, வாசி 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், தனி விளக்கங்கள் பார்க்கலாம் இந்த நாளைக்கு. அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறது, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்குது இந்த ப்ராசஸ். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு, முதலாம் வைத்தல் எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் எப்படி விட்டேன்? நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சோ அன்பு தன்னை ஒரு கால் என்ன பண்ணாரு? ராஜாவில் கீபோர்ட் சூப்பரா வாசிங்க. சிரிக்கிறார் பாருங்க. கண்ணன் பேர் பேர் சூப்பரா பண்றீங்க. கார்த்திகேயன் பேர் சப்ஜெக்ட் சூப்பரா பேசுறீங்க. இப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? இப்ப உங்க மனசுல என்ன வரணும்? நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ண தெரியுமா? நம்ம வாசிக்கிறவங்க காமிச்சிட்டோம், நான் பிரேயர் பண்றவங்க காமிச்சிட்டேன்.
நான் சப்ஜெக்ட் பேசுறேங்கிறத காமிச்சிட்டேன். நான் கிளைம் பண்ணேங்கிறத காமிச்சிட்டேன். நோ, எதுவும் நம்ம செஞ்சாலும் அது நம்ம தான் செஞ்சோம்னு சொல்றது ரொம்ப 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 மோசமான விஷயம். தம்மட்டம் எந்த காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அடிக்க, மற்றவங்க அடிக்கூடாதுன்னு சொல்ல, தம்மட்டம் நாமளே அடிக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்பு எதன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகும்? அன்பு இருமாப்பாய். அதுக்கு ஆங்கில வார்த்தை நாட் பஃப்டு அப். அந்த நாட் பஃப்டு அப்புங்கிறது என்னங்க அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இருமாப்பாய் இருக்கிறதுனா என்னன்னு பார்க்கலாம், அல்லது இருமாப்பா இல்லாம இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு 3 பாயிண்ட். எல்லாரும் சொன்னா தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தடவை வாயில சொல்லிட்டோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறப்ப யோசிப்போம், நான் தானே வாயில சொன்னேன். சரிங்களா? சொல்லாம எல்லாமே எனக்கு தான் தெரியுங்கிற எண்ணம் நமக்கு இருக்க. செகண்ட் பாயிண்ட் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த பாயிண்ட் என்ன வரும்னு தெரியாது. சூப்பரா சொல்ற. அதாவது நான் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் நமக்கு என்ன கூடாது, ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரே மாதிரி தான் வரும். ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஒவ்வொன்றுக்கு நிறைய பார்க்கலாம். 3வது பாயிண்ட், எல்லாவற்றிலும் தவறை கண்டுபிடிக்கும் எண்ணம். சோ 3 பாயிண்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? அன்பு இருமாப்பாய் இராது. அந்த இருமாப்பாய் இருக்கிறதுனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் பாயிண்ட், இருமாப்பா இருக்கிறவர்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே தனக்குத்தான் தெரியும் என்ற எண்ணம். 2வது பாயிண்ட், நான் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற எண்ணம். 3வது பாயிண்ட், யார் எதை செய்தாலும் அதில் ஒரு தவறை கண்டுபிடிக்கும் எண்ணம். சோ முதல்ல எதை பார்க்கல, ஃபர்ஸ்ட் தான் பார்த்தோம், எல்லாமே எனக்கு தான் தெரியும் என்ற எண்ணம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இருமாப்புங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் தமிழ் வார்த்தை என்ன பார்த்தலாம். சோ இருமாப்பா இராதுங்கிற வார்த்தை நம்முடைய ஆங்கில பைபிள்ல இருந்து பஃப்ட் அப் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்திருக்கு. அந்த பஃப்ட் அப் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையினுடைய கிரீக் வேர்ட் எடுத்து மீனிங் பார்த்தா மேக் ப்ரவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இருமாப்பா இராதுங்கிற வார்த்தைக்கு சரியான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரௌடா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ப்ரௌடுனா என்ன சொல்லலாம் தமிழ்ல? பெருமை, பெருமை. சோ பாயிண்ட் கரெக்டா வந்துச்சா? 3 பாயிண்ட் சொல்லுங்க கரெக்டா. நம்பர் 1, எல்லாமே எனக்கு தான் தெரியுங்கிற எண்ணம். 2வது பாயிண்ட், நான் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. 3வது பாயிண்ட், யார் எதை செஞ்சாலும் அதில் என்ன பண்றது, குற்றம். சோ எக்ஸாம்பிள் எடுங்க பைபிள்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு எல்லாமே எனக்கு தான் தெரியுங்கிறது. அப்படி கண்டுபிடிக்கலாமா? ஒருத்தர் பார்த்தா இவர் வந்து இருமாப்பா இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல, இல்ல கிரேட். நம்ம இருமாப்பா இருக்கிறப்ப அது மத்தவங்களுக்கு இல்ல. சோ அல்மையா பதில் சொன்னீங்க. ஒருத்தர் இருமாப்பா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. சோ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இவங்க தான். நான் வந்து ஒரு சகோதரத்தை செக் பண்ணி பார்த்தேன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டா இதே எக்ஸாம்பிள் கரெக்டா வருது. சோ அதனால இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாருங்க? பரிசேயர், வேதபாரகர் இல்லைங்களா? இவங்க வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன் இது என்ன இப்படி வந்துச்சு? ஒரு சின்ன கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படின்னா, இந்த எண்ணம் இவங்களுக்கு எப்ப வந்துச்சு? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இந்த எண்ணம் வரல. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணம் உங்களுக்கு இல்ல. இந்த எண்ணம் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தவொடனே உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அந்த எண்ணம் வந்துருச்சு. எந்த எண்ணம்? ஏன் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன அந்த எண்ணம் வந்துச்சு? பாயிண்ட் தான். இவங்க தான் பெருசு நினைச்சு ஜனங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நிலா, சூரியன் வந்த உடனே நிலா அப்படியே போய் சென்ற பக்கம் சூரிய வெளிச்சம் படும்போது எல்லா ஜனங்களும் எது பின்னாடி போறாங்க? சூரிய வெளிச்சம். சோ இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இப்பதான் அவங்களுக்கு தெரியுது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு ஒண்ணுமே தெரியாத எப்ப நமக்கு வருதோ அப்ப இருந்து நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஒருத்தர் சும்மா சொல்லுவாரு நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல பேப்டிசம் எடுத்து வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவருக்குள்ள கட்டாயமா எனக்கு தான் எல்லாம் தெரிகிற என்ன வரவே வராது.
எப்ப வரும்னா அவரோட மாட்டிலும் அவர் மாதிரி செய்யறதுக்கு அவரை காட்டிலும் அந்த மாதிரி வந்து நிக்கிறப்ப தேவனால் அந்த சகோதரனுடைய பலி அங்கீகரிக்கப்படுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எண்ணம் எப்படி பாருன்னா எனக்கு தான் வருதா இல்லையா நெஞ்ச தொட்டு சொல்ல மாட்டேன். கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். நான் வந்தேன், கண்ணன் பேர் இருக்காரு, இங்க இருக்காரு. ஸோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கண்ணன் பேர் வேலை செய்யறாரு, அவரு சப்ஜெக்ட் பேசுறாரு, நானும் சப்ஜெக்ட் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 2 பேருமே பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நான் பேசிட்டு இருக்கிற விஷயத்த ஜனங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஜனங்களை விரும்பி கேட்டிருக்காங்க. அது தப்பு, உதாரணம் சொல்றேன், கேட்டிருக்காங்க. கண்ணன் பேர் வராரு புதுசா வந்து அவர் சப்ஜெக்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் புரியுது அவர் பேசுறது உண்மையான சக்தி இருக்கு. இப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு? என் மனநிலை எப்படி திரும்ப இருக்கும்? என்னைக்கு நான் வந்து உண்மையான அன்புடையவன் இருந்தா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த அன்பு எனக்குள்ள இல்லைன்னா முதல் விஷயம் நான் எதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பேன்னா அவருக்கு ஒண்ணுன்னு தெரியாது. ஸோ எல்லா மீட்டிங் கண்ணன்பர்க் பேசுற மீட்டிங்லாம் நான் போவேன் போய் அந்த மூலையில் உட்காந்துருக்கேன். உட்காந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா? நோட்ஸ் எடுப்பாங்க. அன்பு இருந்தா நோட்ஸ் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ஸ் எடுப்பாங்க. யார் மாதிரி? வரிசையே சரிசே. எவ்வளவு கேவலமான வேலையில் பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அது எனக்கு ஒரு இடம் இருக்கும் கரெக்டா? அந்த இடத்துல போய் உட்காந்து லூக்கா 11ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருள். அப்ப ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துருக்கு. அந்த மீட்டிங்ல மாலை வந்துட்டாங்க யூனிஃபார்ம் போட்டு. யாருங்க? பரிசேயர் தனித்தனியா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? எப்ப எப்படி இருப்பாங்க? ஒன்னாதான் இருப்பாங்க. நம்ம கூட சில சமயம் ஒன்னா இருக்கிறது ஒரே ஒன்னா இருந்தா வச்சுக்கோங்க பயமா தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் என்ன சொல்றது, தயவு செஞ்சு ஒரு தடவை எல்லார்கிட்டையும் போய் என்ன பண்ணுங்க பேசு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, அந்த பையன் அவர்களுக்கு சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு. அப்ப வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்க அவங்க? யார் குற்றம் சாட்டுறதுக்கு? அப்படியே இயேசு கிறிஸ்து பேசுற சப்ஜெக்ட் கவனிச்சிருப்பாங்களா? எதை கவனிச்சிருப்பாங்க? ஏதாவது ஒரு வாய் தவறி வசனம் அவர் வாய்மொழியில் ஏதாவது பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பிழை கண்டுபிடிக்காத என்ன அர்த்தம்? தான் சூப்பர்னு இதுதான் படிச்சோம். இருமாப்பா இருக்கிற முதல் பாயிண்ட் என்ன? தனக்கு தான் எல்லாம் தெரியுங்க எண்ணம். சோ அந்த எண்ணத்தோட போய் உட்கார்ந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க? பிழை 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 கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை பிழை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன வந்துரும்? உபாயம் பண்ணி உபாயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்துரும்? நெருக்கம் வந்துரும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவரை மிகவும் என்ன பண்ணாங்களாமா? நெருக்கம். சோ ஒரு மீட்டிங்க்கு இயேசு கிறிஸ்து பேசுறத கேட்கறதுக்கு வராம அவர் பேசுற வார்த்தைகள் ஏதாவது குற்றம் இருக்குமான்னு சொல்லி கண்டுபிடிக்க வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா இவங்களுக்கு அன்பு இருக்கா? என்ன இல்ல? அன்பு. சோ நாம கூட எந்த சகோதரனும் எந்த சகோதரனும் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது சொல்றது. சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது, சின்ன சின்ன தவறுகள் இல்ல, தவறுகள் செய்யும் போது அதை தேவன் கிட்ட அவங்க உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை உடனடியாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறப்ப அந்த கேரக்டர் என்ன எடுத்துங்களா? எனக்கு தான் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்தது. இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க? பிழை கண்டுபிடிச்சு உபாயம் பண்ணி அவரை எப்படி கவிழ்க்கலாம்னு சொல்லி பிளான் போட ஆரம்பிச்சாங்க. நாம் ஒரு சகோதரனையோ சகோதரியோ இப்படி பார்த்தால் தேவன் நம்மை எப்படி பார்ப்பார்? பார்க்கவே மாட்டார். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? அடுத்தது தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் ஒருத்தரை வந்து நீதிமான் ஆக்குறதும் தேவன் ஒருத்தரை வந்து இப்ப பாருங்க அபிமெலேக்கு பார்த்தோம். இதெல்லாம் வந்து தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம ஒரு புதுசா திட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இங்க நடக்காது. திட்டம் போடுறதும் சக்சஸ் ஆகாது. திட்டம் போட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தோற்று போய் விடுவார்கள் என்ற கட்டணம். அப்படி ஒரு வேலை மேலும் நம்ம குற்றம் சாட்டினா என்ன ஆகுங்கிறத நம்ம வெளிப்படுத்தின விஷயத்திலே படிச்சிருக்கோம். ஒவ்வொரு சகோதரனும் இந்த சத்தியத்துல இன்னொரு சகோதரர்கிட்ட உயிரை கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு சபை காலத்திலையும். ஆனா 7ஆம் சபையின் காலத்துல வந்துட்டு நாம இன்னொரு சகோதரன் மேல குற்றம் சாட்டி பிழை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய நிலைமை என்னங்கிறத தேவனை காமிச்சார். வெளிப்படுத்தின விசேஷம்
12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகியிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய எவ்வளவு நேரம் மொத்தம்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கேட்க வரல. இரவும் பகலும் எவ்வளவு நேரம் கேட்டேன்? சந்தேகம் இருக்க முடியாது. 24 மணி நேரமோ அப்படி படிங்க. 24 மணி நேரமோ நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போறான். வேலை என்ன? இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறதே. அப்படி இருக்கிறவங்கள தேவன் என்ன பண்ணிடுவார் பாத்தீங்கன்னா, தாழ தள்ளப்பட்டு போவார். சோ தேவன் பெருசு நினைக்கிற வரைக்கும் நாம பெருசுங்கிற எண்ணம் கட்டாயமா வராது. என்னைக்கு தேவன் பெருசுங்கிறத ஒரு செகண்ட் மறந்தோம்னா அந்த செகண்ட் நம்ம பெருசுங்கிறத நம்ம வரணும். இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர். அவருக்கு முதல்ல தேவனை பத்தி தெரியாது, ஆனா பின்னாடி தானியேல் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய புகழ்ச்சியை, தேவன் யாருன்னு புரிஞ்ச உடனே அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கிறத வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 46 47ஆம் வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து. எப்படி விழுந்து? அப்படி என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா தன்னை என்ன பண்ணாரு? தாழ்த்திட்டார். விழுந்து தானியேலை வணங்கி. இவ்வளவு சொல்லியும் தானியேல் சொல்லியும் இவர் யார் மேல என்ன போகுது? தானியேல். ஆனா பாருங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்க. தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். இவ்வளவு பெரிய கனவு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த தானியேல் செயலை யார் செஞ்சார்? தானியேலுடைய தேவன். அடுத்த பாயிண்ட் பாருங்க. 47ஆம் வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால். யார் வெளிப்படுத்தினபடியா? நீ தானியேல் தான் வெளிப்படுத்தினார். யார் வெளிப்படுத்தினா? தேவன். சோ அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பிரைஸ் யாருக்கு கொடுக்கறாரு பாத்தீங்கன்னா தானியேலுக்கு தான். மெய்யா உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். கடைசி எதை புரிஞ்சுக்கிட்டாரு? உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கு தேவன். அப்படி என்ன அர்த்தம்? எங்க ஊர்ல யார் கடவுள் நினைக்கிறோமோ அந்த கடவுளுக்கெல்லாம் யார் தான் கடவுள்? இந்த கடவுள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். சோ இங்க முகங்குப்புற விழுந்தது யார்? ஒரு நாட்டினுடைய சாதாரண குடிமகன் கிடையாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய வல்லரசுடைய ராஜா முகங்குப்புற விழுந்தாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவருக்கு என்ன இல்லை? மேட்டி மாடி மேல போய் நின்று பார்த்தாரு, என்ன வந்துருச்சு. அதான் நீங்க யாரும் மாடி மேல போய் என்ன பண்ணாதீங்க, பார்க்காது. வாசிங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29 மாடி மேல இருந்து பார்க்கணும். எங்களுக்கு விளக்க பின்னாடி பார்க்கலாம். 12 மாதம் சென்ற பின்பு, அதான் பிரச்சனையே, சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும். அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது மேல உலாவினாலே தான் பிரச்சனை. இது என் வல்லமையின் பராக்கிரமத்திலானது, என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். நான் கொஞ்சம் முன்னாடி எல்லாமே தேவன் 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 முகங்குப்புற விழுந்தவருக்கு இப்ப நான்கிற என்ன ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மேல போய் நாமளும் என்ன பண்ணிக்க கூடாது, மேல போய் அப்படி என்ன பண்ணணும், நம்ம ஹாலை இமீடியட்டா எங்க கொண்டு வரது பேரு கீழ் மேல போய் நின்று பாக்கணும்னு இருக்கோம். நம்ம மேல இருக்கோம் நினைச்சு கீழே இருக்கிற யார பார்த்தாலும் நமக்கு என்னதான் போடுங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படி வந்துருச்சுன்னா நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சேம் ட்ரீட்மெண்ட். எத்தனை வருஷம்? 7 வருஷம். எப்படி இருந்தார்? எப்படி புரிஞ்சிருந்தாரோ அப்படியே புரிஞ்சிருந்தார். சரிங்களா? சோ இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போய்விட கூடாது. சோ அன்பு இருமாப்பா இராதுங்கிறதுக்கு முதல் பாயிண்ட் முடிஞ்சது. அந்த பாயிண்ட எல்லாரும் ஒரு தடவை சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாமே எனக்கு தான் தெரியுது. சோ செகண்ட் பாயிண்ட் போலாமா? நான் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று இது நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. அப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அது எப்படி? அப்ப இல்லைன்னா சொல்லுங்க, அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு. அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? ஆக முடியாது. அப்ப நிறுத்தி பாருங்க. என்ன அர்த்தம்? போய் பேசக்கூடாது. சரிங்களா? சரி, நான் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் வரதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ராஜா பத்தி என்ன வாசிக்கிறீங்க? அவரே சொல்லிட்டாரு. என்ன வாசிக்கிறாரு? ஓகே,
புஷ்பராஜ் பேர் மாட்டிட்டு என்ன என்ன பாருங்க, அவர் கீபோர்டு கனெக்ஷன் கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள நினைச்சு கூடாது. ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போதே நான் தான் இந்த வேலை செய்யற எண்ணம் வரக்கூடாது. இது ஃபர்ஸ்ட். அப்படி வந்துச்சுன்னா அது இருமாப்பா இருக்குது. செகண்ட் பாயிண்ட், நான் மட்டும்தான் இதை செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஒரு வேலை ஏதோ ஒரு மனக்குறைவினால, மன கஷ்டத்தால, ஏதோ ஒரு சூழ்நிலையில ராஜா பர்றதுனால கீபோர்டு வாசிக்க முடியல, புஷ்பராஜ் பர்றதுனால கேமரா எடுக்க முடியல. இப்போ அவங்களால அதை செய்ய முடியல. ஆனால் சபையில் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கிறப்ப வேற ஒரு சோதனை வந்து செய்யறது. அதை செய்யும் போது அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கணும்? முதல் விஷயம் எப்படி இருக்கணும்? ஏற்கனவே படிச்சுக்கணும். நேரம் வந்து அந்த சகோதரனுக்கு கையை பிடிச்சு நான் இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமா செய்யும் சொல்லு. அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, 2 பேரும் பேசக்கூடாது. எப்படின்னா, நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நினைப்போம்? அன்பு. இதுக்கு யார் எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? பைபிள். அதாவது எனக்கு மட்டும்தான் கீபோர்டு வாசிக்க தெரியும், அதாவது எனக்கு மட்டும்தான் கேமரா எடுக்க தெரியும், மற்றவங்க எடுக்கிறதுலாம் மற்றவங்க வாசிக்கலாம் கீ, எனக்கு மட்டும் தான் கீபோர்டு, எனக்கு மட்டும் தான் கேமரா எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னாலே என்ன மீனிங்ல போயிடும்னா, நான் இல்லாம இத்தனை பேர் அவன் என்ன பண்ண முடியாது, இத்தனை பேரால் ஒன்றும் பண்ண முடியாது. இது போய் இருக்கிறாரு அவர். ஸோ இதுக்கு யார் எக்ஸாம்பிள்? பழைய ஏற்பாட்டில் மோசே இல்ல, மோசே வரல. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டா, கொஞ்சம் ஆப்டா வர மாதிரி சொல்ற பாருங்க. மோசேவையும் ஆரோனையும் தேவன் கூப்பிட்டு எகிப்து தேசத்துல பார்வோன் ராஜா கிட்ட போய் என் ஜனங்களை ஆராதனை செய்யறதுக்கு போக விடு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அந்த பார்வோன் ராஜாவுடைய பதில் என்ன தெரியுமா? பார்வோன் ராஜாவுடைய பதில் என்ன தெரியுமா? அது கிளியரா இண்டிகேட் பண்ணுது அவனுக்கு அவன் இல்லாம ஒண்ணு நடக்காதுங்கிற எண்ணம் இருக்குன்னு தெரியும். இப்ப டார்கெட் என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு போகணும். இதுதான் டார்கெட். இதுக்கு தான் தேவன் போய் மோசேவையும் ஆரோனையும் அனுப்பினார். இப்ப 2 பேர் போய் கேட்கிறப்ப பார்வோன் ராஜா என்ன சொல்றாரு மட்டும் பாருங்க. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? வேற உங்களுக்கு கண்ணன் பேர் தெரியுமா? அவர் யாரு அப்படின்னு கேட்ட கூட பரவாயில்ல. யார் கேட்கிறது? தேவன். அவர் யாரு? அடுத்தது செகண்ட், நான் கர்த்தரை அறியேன். நான் கர்த்தரை, அது கூட பரவாயில்ல எடுத்துக்கலாம். கர்த்தரை அறியேன். அடுத்தது, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். நான் இஸ்ரவேலை என்ன பண்றது இல்ல அப்படின்னு இந்த பார்வோன் ராஜா மனசுல என்ன நினைச்சிட்டான்? என்ன நினைச்சா? கரெக்டா சொல்லி பாருங்க. என்ன நினைச்சிட்டு? உங்களை எகிப்தை விட்டு அனுப்புறதுக்கு என்ன தவிர யார் நினைச்சாலும் முடியாது. திருப்பி சொல்லணுமா? மனசுல இருந்து என்னன்னா, உங்களை இந்த தேசத்துல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு நான் நினைச்சா மட்டும்தான் முடியும். செகண்ட் பாயிண்ட் என்ன நம்ம படிச்சோம்? எல்லாமே எல்லாமே இல்லை. செகண்ட் பாயிண்ட், நான் இல்லாம ஒண்ணு நடக்காது. இப்ப என்ன நினைச்சிட்டான்? நான் இல்லாம உங்களை யாருமே அனுப்பல. ஏன்னா அவனுக்கு யாரும் தெரியல. பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு யாரும் தெரியல. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா தேவனை எப்படிப்பட்டவர் இல்லையா? சோ இந்த இடத்துல இந்த மனநிலைமை தேவனை தெரியாதவனுக்கு வந்தா பரவாயில்ல, தேவனை தெரிந்தவர்களுக்கு ஒரு காலம். தேவனை தெரிந்தவர்கள் இந்த மாதிரி பேசிருக்காங்களா? இந்த ஸ்டைல் பார்த்தோம்ல, இதே மாதிரி தேவனை தெரிஞ்சவங்க நான் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சிருக்காங்களா? ஆனா ஒண்ணு நினைச்சாங்கன்னா நினைச்சிருவாரு. சோ நினைச்சிருக்காங்களா? எஸ். பரவாயில்ல, சொல்ற கேரக்டர் கரெக்டா. ஒரு சூப்பர் ராஜா, அவர் பேரு யோசியா ராஜா. யோசியா ராஜா நல்ல ராஜா கெட்ட ராஜாவா? சொல்லு எனக்கு கொஞ்சம். யோசியா ராஜா நல்ல ராஜா கெட்ட ராஜா? சோ நல்ல வேலை சர்டிபிகேட் கொடுத்தா என்ன ராஜா? நல்ல ராஜா. நம்ம வாயில தப்பித்தவர் கூட என்ன ராஜான்னு வரல, தப்பிச்சோம். சோ அவர் நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா பார்க்க நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம வரல. இப்பதான் படிச்சோம் குறை. பட் அவர் என்ன செஞ்சாருங்கிற எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தேன்னா, தேவனே இந்த வாழ்க்கையை நமக்கு திருஷ்டாந்தமா வச்சிருக்காரு. கரெக்டுங்களா? என்ன பண்ணாரு? சும்மா இருக்க முடியல. அதான் பிரச்சனை, சும்மா இருக்க முடியல. வாசிங்க 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்னாடி. சரி, ஒரு क्वेश्चन கேட்டுட்டுமா? இப்ப உங்ககிட்ட
யோசியா ராஜா பத்தி பாசிட்டிவா ஒரு சூப்பர் தீர்க்கதரிசனம் வருது. இந்த பேசிக் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்ல சப்ஜெக்டுடைய தலைப்பு தேவனுடைய மனுஷன். ஓகே, எல்லாத்தையும் தேவன் திடப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பு பின்பு எகிப்தின் ராஜாவாகி நேகோ ஐபிராத் நதி ஓரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். எந்த ராஜா வந்தாரு? இல்ல, எந்த ஊர் ராஜா? நேகோ புரியாது, இடத்து பேரும் புரியாது. சோ எந்த ஊர்ல இருந்து வந்தாரு? எகிப்து ராஜா யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவருக்கு விரோதமா யுத்தம் செய்ய புறப்பட்டான். யோசியா அவருக்கு விரோதமா யுத்தம் செய்ய புறப்பட்டான். எந்த ராஜா யுத்தம் செய்ய போனாலும் யார்கிட்ட கேட்டு போனோம்? தேவன்கிட்ட கேட்காம போறேன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் தெரியும், நான் இப்ப அப்படி கேட்டேன். எல்லாரும் அப்படியே பார்க்கறத பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி போக நானும் கேட்டு போயிருக்கேன். யார்கிட்ட? தேவன் கிட்ட. அவர்கிட்ட கேட்காம போய் பாருங்க என்ன நடக்குது. இப்படிதான். சோ போனாரா? இப்ப தேவன் பேசுறாரு யோசியா ராஜா கிட்ட. யார் மூலமா தெரியுமா? எகிப்து ராஜா மூலமா. அவர் என்ன சொல்றாருன்னா 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் இவரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி. யார்? எகிப்து ராஜா ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே. எந்த ராஜாவே? யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? அவனே சொல்றான். நமக்குள்ள எதுக்கு சிக்கல்? இப்ப எகிப்து ராஜா சொல்றாரா தேவன் சொல்றாரா? நல்ல கேள்வி புரிச்சுக்கணும். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூத ராஜாவுக்கு எகிப்து ராஜா சொல்றாரா தேவன் சொல்றாரா? கட்டாயமே யார் தான் சொல்லிடுவோம்? தேவன் தான் சொல்லிடுவோம். ஒருவேளை தேவனே சொல்லி வச்சுட்டா கூட தொடர்ந்து படிக்கும். நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல. இப்ப நான் வந்திருக்கிறது உமக்கு விரோதமாய் அல்ல. அப்படின்னு எங்க போகக்கூடாது? எது போகக்கூடாது? சண்டை போட போகக்கூடாது. சரிங்களா? உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய். என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு வரல, வேற ஒருத்தனுக்கு விரோதமா சண்டை போடுறதுக்கு தான் நானே வந்திருக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒழுங்கா போய் என்ன பண்ணு, உன் ஊருக்கு உட்காந்து அப்படின்னு சொல்றாரு. நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். யார் பேசுறது? யார் இருக்கா? தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடி, அவர் உம்மை அழிக்காதபடி அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். இப்ப என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சேர்த்துச்சு யுவராஜா? இப்ப ஒருவேளை வேணுமென்ட்டே இந்த ராஜா சண்டை போட வந்திருந்தாலும் பரவாயில்ல, இவர் போய் என்ன போடலாம்? சண்டை போடலாம். தேவன்கிட்ட கேட்காம போனா பரவாயில்ல, சண்டை போடலாம். இப்ப இந்த ராஜாவே சொல்றாரு, நான் யார் கூட சண்டை போட முடியும், நீ எதுக்கு உள்ள வர? போ பேசாம எங்க உட்காந்துக்கோ, வீட்டுல உட்காந்துக்கோன்னா நம்ம ஆளுக்கு அது எப்படி கத்தி எடுத்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்க போனாரு? வாசிங்க 35:22. 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவரை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தை. இப்ப சொல்லுங்க, பேசுறது எகிப்து ராஜாவா தேவனா? யாரா? தேவன். இவருக்கு என்ன புரியல? தேவன் சொன்னாருங்கிறது புரியாம இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் சொன்னாருன்னு புரிஞ்சும் சண்டைக்கு போறாருன்னா இவருடைய மனசு எப்படி இருக்கு? எனக்கு தான் எல்லாம் தெரியும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம யாரோ 2-3 பேர் பேசிக்கிறப்ப ஆள் சும்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வருதல் இந்த மாதிரி ஆபீஸ்ல விடுறமா அது அவருக்கு ஒண்ணு தெரியாது. நான் சொல்ற மாதிரி இப்ப நான் போயிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும் கேட்டா ஒன்னே ஒன்று தான் தெரியும், தேவன் அன்பு, இதுதான் தெரியும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செய்யவிடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே வந்த இந்த போரில் யோசியா ராஜா வெற்றி பெற்றார். என்னங்க படிக்காமலே சொல்றீங்க? நீங்க நினைக்கிறீங்க இந்த போரில் யோசியா வெற்றி பெற்றார்? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? வெற்றி பெற்றார். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? வசனமே படிக்கல, என்ன தெரிஞ்சு போச்சு? கட்டாயமா தோத்தம். அப்ப நமக்கு என்ன நல்லா தெரியும்னா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாம போனா தோத்து போயிடுவாங்கிறது வசனத்தை படிச்சுதான் தெரியுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சும் போனா யோசியா ராஜாவுக்கு வந்த முடிவு தான் யாருக்கு வரும் தெரியுமா? நமக்கும் வரும். சோ 2 பாயிண்ட் முடிஞ்சா? 3 பாயிண்ட் முடிஞ்சா? 2 பாயிண்ட் தான் முடிஞ்சு. முதல் பாயிண்ட் எல்லாமே எனக்கு தான் தெரியும்.
ரெண்டாவது பாயிண்ட், நான் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மட்டும் இந்த வாரம் வரலைன்னா யார் டீ வாங்கி கொடுப்பாங்க நான் பாக்குறேன். நான் மட்டும் இந்த வாரம் ஊர்ல இல்லைன்னா யார் இந்த ஹாலை கூட்டுவாங்க நான் பாக்குறேன். அங்க ஒருத்தர் போயிடுவாங்க கூட்டுறதுக்கு. உடனே அப்படி மனசு எப்படி அடிச்சுக்கினாங்க, போயிட்டாங்களா, நம்மளோட நல்லா கூட்டிட்டு என்ன பண்றது? எவ்வளவு மோசமான விஷயம் இல்லையா? இதெல்லாம் பார்க்க ஒரு குப்பை மாதிரி தான் இருக்கிற உள்ளத்துக்குள்ள இருக்கிற எண்ணங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணங்களை நமக்கு வேண்டவே வேண்டாம். எதை பார்த்தாலும் தவறை கண்டுபிடிக்கும் வேண்டும். We are specialist. டாக்டர் மாதிரி அப்படி உள்ள போன வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? சில டாக்டருடைய டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, ஒன்றும் சொல்லுங்க, நான் சொல்றேன், எதுவுமே வச்சுக்காங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? அந்த டாக்டர் நிறைய ப்ராப்ளத்தை பார்த்து என்ன கேட்பார்? ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டார். எதுல ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது ஸ்பெஷலிஸ்ட். நம்ம கூட சில பேர் எதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருந்தா மற்றவர்கள் செய்யக்கூடிய குறையை கண்டுபிடிக்கும். ஆனா குறையை நம்ம நேரத்தா யார்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டோம், சொல்லுவா, யார்கிட்ட போய் நேரத்தா சொல்ல மாட்டோம். ஆனா நம்மளை யாராவது குறை சொல்லிட்டாங்க, பத்தி பிடிச்சவங்க இதோட நம்மளை யாராவது குறை சொல்லிட்டாங்க, நம்முடைய பார்வை பூரா எங்க போயிருந்தா அவங்க எதுக்கு பரிசு எதுக்கு போன மீட்டிங்க்கு விலை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டான சவுல் ராஜா தேவனால் செலக்ட் பண்ணப்பட்ட சூப்பர் ராஜா இல்லைங்களா? அவர் மற்ற ராஜாக்கள் மாதிரி பெரிய எந்த தவறையும் பண்ணல. ஆனா தேவனுடைய பார்வையில் செஞ்ச பெரிய தவறா இருந்துச்சு. அந்த தவறுக்கு காரணமே இந்த கேரக்டர் தான். சரிங்களா? என்ன பண்ணார்? சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் பலி செலுத்தாம வெயிட் பண்ண சொன்னார். இவர் வெயிட் பண்ணிக்கலாம்ல? என்ன பண்ணார்? பலி செலுத்திட்டார். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறப்ப பதில் பண்ண முடியாது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, என்ன செஞ்சு முடிச்சார் எல்லாத்தையுமே. அவர் என்ன செஞ்சேன்னு கேட்கறதுக்கு வரல, ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கறதுக்கு வந்தார். அப்படி கேட்டபோது சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும், குறித்த காலத்தில் நீர் வராதையும், ஜனங்கள் சிதறி போய்விடார்கள் என்ற கவலையிலையும், பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினால் நான் செஞ்சுட்டேன். என்ன கண்டுபிடிக்கிறார்? என்ன கண்டுபிடிக்கிறாரு? அவர் செஞ்ச தப்பு. அந்த தப்பை ஏன்பா செஞ்சேன்னு சொல்லி கேட்டா, அந்த தப்பை ஏன் செஞ்சேங்கிறதுக்கு மூணு காரணமா கொஞ்சம் வாசிங்க. 12ஆம் வசனம். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலி செலுத்தினேன் என்றார். இப்ப சாமுவேல் கேட்ட கேள்வி, ஏன் செஞ்சீங்கிறதா சரியான கேள்வி. என்ன பதில் சொல்லிக்கணும்? தெரியாம சொல்லிருக்கலாம். வேற ஏதாவது பதில்? எல்லாம் பயந்து பண்ணிருக்கீங்க. அடுத்து இங்க நமக்கு வருவோம், வரும் வெயிட் பண்ணி என்ன சொல்லிருக்கலாம்? தெரியாம செஞ்சுட்டேன் சொல்லிருக்கலாம். இந்த இடத்துல பதில் எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட்டா காரணம். யோசிச்சு பாருங்க. சவுல் ராஜா தேவனுடைய கண்ணில் இருந்து பிரியமானவர் இல்லாம போறதுக்கு ஒரே காரணம் தான், ரீசன் கண்டுபிடிக்கிறது. ஏன் லேட்டா நீ யாரை கேட்காது தெரியும் பார்த்து. சரி, இந்த கேமரா கேட்கிறேன். கேமராவை ஏன் லேட்டா வந்தாங்க? கேமரா என்ன சொல்லும்? என்ன பண்ண கேமரா காரணம் சொல்லுமா? கரண்ட் இல்ல, பேட்டரி இல்ல, ஆன் பண்றதுக்கு ஆள் வரல, என்னை எடுத்து சொல்லுமா? சொல்லாது. வேலையை செய்ய போயிட்டே இருக்கும். அந்த கேமராவுடைய இடத்துல நம்மளை கொண்டு நிறுத்தி, ஏன் பிரதர் நீங்க இதை செய்யலன்னு சொல்லி கேட்டா, ஏன் சிஸ்டர் நீங்க இதை செய்யலன்னு சொல்லி கேட்டா, நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? காரணம் என்ன? காரணம், இந்த ரோட்ல பாலம் கட்டுறாங்க, நல்லா பாலம் கட்டுறாங்க, யாருலையும் சொல்றது. அப்புறம் மிக்பாஸிலே பெலிஸ்தியர் கூடி வந்த காரணம், ஏதாவது ஒரு காரணம் வந்துட்டு. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டா கை வச்சுருந்தேன். கரெக்டா நம்ம வரும்போது அப்படித்தான் ஆகுது. அதுக்காக நம்ம ஒரு வேலையை செய்யாம இருக்கிறது காரணமா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன உணர்ந்துக்கலன்னா, நம்ம செஞ்ச விஷயத்த நம்ம தப்புன்னு என்ன பண்ணிக்கிறது இல்லை, உணர்ந்துக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தவறுகளை செய்வது, அதாவது ஒரு விஷயத்தை தான் செய்யாம இருக்கிறதுக்கும் காரணம் சொல்றதுக்கும் குறைகளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். யாருங்க? சவுல். இதுதான் அவர் தேவனுடைய திட்டத்தை விட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்த பாயிண்ட் என்ன?
16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த குரூப் கெட்டு போறதுக்கு காரணம் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். ரொம்ப ஓவரா போயிட்டு. அடுத்தது, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். நாங்களே யாரு? எல்லாம் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவே இருக்கிறார்கள். இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த விஷயம் கோராகின் புத்தருக்கு எப்படி வந்துச்சு? என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க பார்க்க வேண்டிய மாதிரி மோசே ஆரோனையும் பார்க்கலாம். அவ்வளவுதான். குறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குறை எங்க கொண்டு விட்டுருச்சுன்னா, நீங்க ஏன் ரொம்ப உங்களை பெரிய ஆளாக்குறீங்கிற கேள்வி கொண்டு விட்டுருச்சு. நம்ம யார்ட்டையாவது போய் நம்ம தெரியாம கூட ஏன் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளும் தேவனை மிஞ்சி ஓவரா பண்ணக்கூடாதுங்கிறது என்ன பண்ணிக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இங்க வரல. நம்ம ரெண்டையும் செஞ்சா கூட தாங்கி அன்பு காமிக்கிறத நம்ம வந்துருக்கோம். அதைத்தான் பிரசங்கில சாலமோன் ஞானி சொல்றாரு. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மிஞ்சின நீதிமானாய் இராதே. மிஞ்சின நீதிமானாய் இராதே. உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. உன்னை என்ன ஆக்காத? அதிக ஞானியும் ஆக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள? நம்மளை கெடுக்கிறதுக்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை கெடுப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் யாரா தான் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை பார்த்து எந்த காரணத்தை கொண்டும் என்னை ஏன் கெடுத்துங்கிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது. இந்த 3 பாயிண்ட் திருப்பி சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாமே எனக்கு தான் தெரிகிற எண்ணம் வரக்கூடாது. அடுத்தது, நான் இல்லாம வரக்கூடாது. 3வது, எதை பார்த்தாலும் குற்றம் வரவே கூடாது. சரி, எதை பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிக்க கூடாது. என்ன பண்றது? அப்ப எப்படி அன்பு ப்ரொடியூஸ் ஆகும்? எல்லாத்தையும் பார்க்கணும், ஆனா எப்படி பார்க்க கூடாது? குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. சிம்பிளா சொல்லி முடிச்சாரு அப்போஸ்தலன். அவருடைய ஸ்டைலே சொல்லிட்டாங்க, சிம்பிளா முடிச்சிருவாரு. அவ்வளவுதான். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக் கொள்வானானால், எண்ணிக்கொள்வான் ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ரொம்ப கிளியர். நம்ம எல்லாமே தெரிஞ்சிச்சு நினைச்சா ஒண்ணு கூட தெரியலங்கிறதா நமக்கு சரியானது. சரிங்களா? சோ நமக்கு என்ன தெரியும்? குறை கண்டுபிடி தெரியுமா? இருக்காரு இங்க குறை குறை கண்டுபிடி தெரியுமா? தலை ஆடுதா பாருங்க. பொய் சொல்லிட்டு என்ன பண்றதுங்கிற பயத்துல யாருக்கும் தெரியாம தலையாடுறது. இங்க பாருங்க, என்னமோ போய் வேற ஒரு ஊர்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாராமா. அதுக்கு இவங்களுக்கு என்ன வச்சு வாசிங்க. என்ன 12ஆம் அதிகாரம் 1, 2. என்னாகும் 18ஆம் அதிகாரம் 1, 2ஆம் வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினார். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரோ? எங்களை கொண்டும் அவர் பேச மாட்டாரா? எங்களுக்கு பேச தெரியாதா என்று என்றார்கள். கர்த்தர் அதை என்ன பண்ணாரு? கிளியரா கேட்டார். அப்ப நம்ம என்ன பேசினாலும் யார் கேட்டுருவா? தேவன் கண்டிப்பா கேட்டுருவார். சோ இந்த 3 கேரக்டர் எந்த தலைப்புக்கு கீழே பார்த்தோம்? அன்பு, அது மறந்து வச்சு பாருங்க. அன்பு, இருமாப்பால். சோ முதல் பாயிண்ட் எல்லாமே எனக்கு சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்டா சொல்லிடுறோம் டக்கு டக்குன்னு. நீங்க யார் தெரியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்ல எந்த கேள்வி படிக்காம சொல்லி நான் சொல்றேன். எல்லாமே எனக்குத்தான் தெரியுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நான் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. எல்லாருக்கும் தவறு கண்டுபிடிக்கும் எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா பிரிவினைகள். அப்படிதான் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3, 4. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், வேற்றுமையான உபதேசம் இதெல்லாம் வேற வேற தலைப்புகளில் படிச்சிருக்கோம். அப்படி ஒருத்தர் பைபிள்ல சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமா சொல்லும் போது அவன் இருமாப்புள்ளவன். முதல் பாயிண்ட் என்னதான்? அவனுக்கு என்ன இருக்கு? அப்ப டிஃபரன்ஸ் இன் ஒபினியன் வருதுனாலே என்ன இருக்குன்னு அர்த்தம் உள்ள இருமாப்பு. இருமாப்பு இருக்குனாலே 3 பாயிண்ட் தான். 1 எல்லாமே, 2வது நானே தான், 3வது எல்லாம் தப்பு. இருமாப்புள்ளவனும் ஒன்றும்
அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். நோய் பிடிச்சிருக்காங்க. தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றின என்ன பிடிச்சிருக்கவனுக்கு நோய் பிடிச்சிருந்தா எங்க போகணும்? எங்க போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எதுக்கு? நோயை சரி பண்றது, நோயை பெருக்கிறதுக்கு இல்லை. அடுத்தது அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் இதெல்லாம் உண்டாகி இதுல இருந்து நம்ம எப்ப மீண்டு வரும்? இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன் தெரியுங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம ஒருத்தர் உழுந்ததுனாலதான் நம்மளே வந்திருக்கோம். ஏற்கனவே ஒருத்தர் உழுந்ததுனால நம்ம வந்திருக்கோம். நாமளும் இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தா எங்க போய் நிக்கிறது நமக்கு தெரியாது. ரோமர் 11:22. ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தயவையும் பார், கண்டிப்பையும் பார். சோ தயவும் இருக்கு, அவர்கிட்ட கண்டிப்பும் இருக்கு. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அதான் உண்மை. நம்மகிட்ட என்ன காமிச்சிருக்காரு? தயவை காமிச்சிருக்காரு. அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கும் தயவு கிடைக்கும். நிலைச்சிருந்தா தான் என்ன கிடைக்குங்க? தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். வெரி கிளியர். கனி கொடாத மரமெல்லாம் என்ன ஆயிடும்? வெட்டுண்டு போதும் அப்படிங்கிற சொல்லணும். சரிங்களா? ஸோ நம்ம எத்தனை முடிச்சிருக்கோம்? அன்புல ஒன்று ஃபர்ஸ்ட் அன்பு அயோக்கியமான செயல். அன்பு நீதிய சார்ந்தது, அன்பு பொறாமை, அன்பு புகழாது, அன்பு அடுத்த பாயிண்ட் அன்பு அயோக்கியமானதை. ஸோ அயோக்கியம் என்றால் என்ன? நமக்கு அயோக்கியம் என்றால் என்ன என்பது தெரியும். அயோக்கியம் என்றால் என்ன என்பதை அடுத்த வாரம் படிச்சுட்டு வாங்க. அது என்ன அடுத்த ஸ்டெப் பண்ண வந்துடும். ஆனா அடுத்த வாரம் வரப்போ நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல நிற்க கூடாது. அயோக்கியமானதுன்னா என்ன? அடுத்தது அந்த அயோக்கியமான விஷயத்தை நம்ம செய்யாம இருக்கோம்னா மேகம் போன்ற திரளான சாட்சிகள் மத்தியில் இருந்து எந்த கேரக்டரை நம்ம எடுத்து படிக்க போறோங்கிறதையும் நீங்கள் படித்துக் கொண்டு வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. படித்து